அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கள ஆய்வு முடிந்த பின்பு பணம் செலுத்திய பிறகும் தகவல் வழங்காத பொது தகவலுக்கு எதிராக மேல்முறையீடு போறோம். மேல்முறையீட்டுல போய் அவங்க தகவலை கொடுக்குறாங்க. அந்த தகவல் முழுமையற்ற தகவலாகவும் உண்மைக்கு புறம்பான தகவலாகவும், ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு படித்து பார்க்க முடியாத அளவுக்கு தகவலாகவும் காலம் தாழ்த்தி கொடுத்ததுனால நம்ம பணம் செலுத்தினால நுகர்வோர் ஆகிறோம். அதனால் நுகர்வோர் நீதிமன்றத்துல இது மாதிரி பணம் செலுத்தி எனக்கு நுகர்வோர் கிடைக்க வேண்டிய ஒரு முழுமையான ஒரு தகவலை அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லி நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடுப்பதற்காக ஒரு சட்ட அறிவிப்பு தயார் செஞ்சு சம்பந்தப்பட்ட பொது தகவல் அலுவலருக்கும் மேல்முறையீட்டு அலுவலருக்கும் அந்த பஞ்சாயத்து தலைவருக்கும் நம்ம அனுப்பியிருக்கிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், நுகர்வோர் நீதிமன்றத்தில் தகவல் சட்டத்தை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் நீங்க நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போக முடியாது அப்படின்னு. அதுக்குள்ள ஒரு வழக்கை நம்ம மேற்கோள் காட்டணும். நம்ம சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ரமேஷ் அவர்கள் நுகர்வோர் நீதிமன்றத்துல போய் தகவல் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு 5000 ரூபாய் அபதாரம் விதிக்க வச்சிருக்கிறாங்க. நம்ம அந்த பாணியில போகலாம், இது சக்சஸ் ஆகுமா ஆகாதா என்பதற்காக முதற்கட்டமாக நம்ம இந்த தகவலை வழங்காத பொது தகவல்களுக்கும் மேல்முறையீட்டு அலுவலருக்கும் எதிராக நுகர்வோர் நீதிமன்ற வழக்கு தொடுப்பதற்காக ஒரு சட்ட அறிவிப்பை நம்ம தயார் செஞ்சு அனுப்பி இருக்கிறோம். இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு நம்ம முழுமையாக பார்ப்போம். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட முள்ளிகுளம் கிராமத்தில் நமக்கு தெரிஞ்ச நெருங்கிய நண்பர் நமது அண்ணன் வெண்ணிமாலை அப்படிங்கிறவங்க அங்க நிறைய ஊழல் நடக்கு. அது சம்பந்தமாக கலாய்வு செஞ்சு அந்த ஊழலை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மனு செய்யறாங்க. அந்த மனுவிற்கு 31/1/2025 அன்று கலாய்வு செய்வதற்காக அனுமதி வழங்கப்படுது. இதுல நம்மளுடைய அந்த தென்காசி மாவட்ட சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு இயக்க தோழர்கள் அண்ணன் சந்திரன் அவர்கள், முருகன் அண்ணன் இவர்கள் உட்பட, இரண்டாவது நம்மளுடைய மாற்றுத்திறனாளி அமைப்புல பயணிக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே நம்ம திண்டுக்கல் ராஜசேகர் அண்ணன் முன்னிலையில இந்த கலாய்வு மேற்கொள்ளப்படுது. அப்ப ராஜசேகர் அண்ணன் எல்லா விவரம் தெரிஞ்சவரை போய் கலாய்வு செஞ்சு அந்த படிவம் 30 எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அது சம்பந்தமாக என்னெல்லாம் நீங்க எடுத்திருக்கீங்க, இதுக்கு நீங்க பஞ்சாயத்துல தீர்மானம் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலை எல்லாமே அவங்க சேகரிச்சுட்டு நோட் பண்ணி கொடுக்குறாங்க. எங்களுக்கு இந்த தகவல் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி. எவ்வளவு பக்கங்கள் அப்படின்னா, வரவு செலவு அந்த செலவு சீட்டு கிட்டத்தட்ட ஒரு 304 பக்கம், தீர்மான பதிவேடு 1/1/2023 முதல் 31/12/2023 வரையிலான 44 பக்கங்கள் மற்றும் படிவம் 30 144 பக்கங்கள். இது எல்லாமே எங்களுக்கு வேணும்னு சொல்லி கடிதம் எழுதி கொடுத்து வந்துடுறாங்க. அவங்க அந்த கடிதத்தின் வாயிலாக அந்த நம்ம மனுதாரராகிய வெண்ணிமாலை அண்ணன் அவர்களை எவ்வளவு பணம் செலுத்த சொல்றாங்க அப்படின்னா, 728 ரூபாய் நீங்க செலுத்தணும் அப்படிங்கிறாங்க. இந்த 728 ரூபாயை அவரு 3 பிரதிகளாக அந்த பஞ்சாயத்து கணக்குக்கு கிட்டத்தட்ட 288 ரூபாய் ஒரு முறையும் 360 ரூபாய் மற்றும் 80 ரூபாய் தனித்தனியாக 3 செல்லான்களாக எடுத்து அவரு வங்கி கணக்குல செலுத்திருந்தாரு. செலுத்தி அந்த தகவலை சொல்லியிருந்தாரு, நான் இது மாதிரி உங்களுக்கு செலுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கருவூலத்துலதான் செலுத்துறாரு. செலுத்தி கிட்டத்தட்ட 2 மாதங்களாகி அவருக்கு தகவல் கிடைக்கல. அப்புறம் நம்ம என்ன சொல்றோம், ஏன்னா நீங்க ஒண்ணுமே பண்ணாதீங்க, மேல்முறையீடு போங்க, போயிட்டு நம்ம ஆணையத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறோம். அப்புறம் மேல்முறையீடு போன உடனே அந்த மேல்முறையீட்டு அலுவலராகிய திருமதி மல்லிகா, மேல்முறையீட்டு அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலகம், கிளை ஊராட்சி, ஊராட்சி ஒன்றிய, வாசுதேவநல்லூர், தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்க எல்லா தகவலையும் இவர் கொடுக்குறாங்க. கொடுத்ததுல எதுவுமே பாத்தீங்கன்னா பொது தகவல் அலுவலருடைய கையொப்பம் எங்கேயுமே இல்லை. அட்லீஸ்ட் மேல்முறையீடு தான் நீங்க போய் வாங்கியிருக்கா அப்படின்னா, மேல்முறையீடு வாங்க போனா என்ன கொடுக்கணும், இலவசமாக கொடுக்கணும். இல்ல பணம் செலுத்தியவருக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். இதுதான் விதி. நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க ஒண்ணு பணம் செலுத்திட்டு அவர் தகவலை தராம உங்களுக்கு காலதாமதம் ஏற்படுத்தினால் மேல்முறையீடு போகும்போது மேல்முறையீட்டு அலுவலர் அந்த பணத்தை திருப்பி தரணும். இது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு நீதிமன்ற தீர்ப்பை நம்ம பதிவு செஞ்சு ஒரு காணொளி பதிவிட்டிருக்கோம். அப்ப அந்த நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில அவர் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, மேல்முறையீட்டு அலுவலர் அந்த மல்லிகா அவர்கள், அந்த பிடிஓ, கிளை ஊராட்சியோட பிடிஓவா இருக்கக்கூடிய மல்லிகா, அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருக்கணும். ஏங்க நீங்க மேல்முறை உரிய காலத்துல உங்களுக்கு தகவல் கொடுக்கல, இந்த தகவலுக்கான நீங்க செலுத்தப்பட்ட பணத்தை நாங்க திருப்பி தரோம்னு சொல்லி அவர் கொடுத்துட்டு அனைத்து தகவலும் இலவசமாக கொடுத்துருக்கணும். அதை கொடுக்க தவறிட்டாங்க. தவறிட்டு அவங்க என்ன பண்றாங்க,
இவர் கேட்ட தகவலை அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு மேல்முறையீடு போய் பெற்றுக்கொண்டு கொடுக்குறாங்க. கொடுத்தது பாத்தீங்கன்னா எங்கேயுமே கையொப்பமிடல. இது சம்பந்தமாக நம்ம என்ன பண்றோம், நம்ம பணம் செலுத்தியதால் நுகர்வோராக மாறிட்டோம். நுகர்வோர் மாறினதுனால ஏற்கனவே நம்ம பணம் செலுத்தி அவங்க கொடுக்கல அப்படின்னாலும் நுகர்வோர் தான். பணம் செலுத்தி கொடுத்துருக்காங்க, அந்த தகவல் குறைபாடுடன் இருக்கு. அப்ப நம்ம நுகர்வோர் ஆனதுனால நம்ம நேரடியாக நுகர்வோர் நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னு நம்ம ஒரு தீர்மானம் பண்ணி அந்த வெள்ளிமாலை அண்ணன் அவர்களுக்கு நம்ம ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ், அதாவது வழக்கு தொடுப்பதற்கு முன் அந்த வழக்கறிஞரால் அனுப்பக்கூடிய அந்த நோட்டீஸை வந்து நம்மளே தயார் செஞ்சு நம்ம கொடுத்துருக்கிறோம். அந்த நோட்டீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் தயார் பண்ணது ரொம்ப சிம்பிள். மேல என்ன கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, தென்காசி மாவட்டம் கடலூர் தாலுகா வாசுதேவன்ல ஊராட்சி ஒன்றியம் முள்ளிகுளம் கிராமத்தை சேர்ந்த ராமச்சந்திரன் மகனாகிய வெண்ணிமாலை ஆகிய நான் உங்களுக்கு அனுப்பக்கூடிய சட்ட அறிவிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே வந்து யாரெல்லாம் நம்ம பார்ட்டியா சேர்த்திருக்கிறோம் அப்படின்னா, முதலாவதாக அந்த பொது தகவல் அலுவலர் என்று சொல்லக்கூடிய துணை மண்டல வட்டார வளர்ச்சி அலுவலர், இரண்டாவதாக அந்த கிளை ஊராட்சியுடைய மேல்முறையீட்டு அலுவலராக இருக்கக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலர், மூன்றாவதாக அந்த பஞ்சாயத்து தலைவர் என்று சொல்லக்கூடிய செயல் அலுவலர். இந்த 3 பேரையும் நம்ம சேர்த்துட்டு என்ன சொல்றோம் அப்படின்னா, கடந்த 5/5/2025 அன்று மேற்கண்ட அலுவலர்கள் அனுப்பிய கடிதத்தின் வாயிலாக குறிப்பிடப்பட்டிருந்த தொகையை பணத்தை நான் உங்களுடைய கருவூலத்தில் நான் செலுத்திய செல்லான் இருக்கு பத்தி அதோட நம்பரை குறிப்பிட்டிருக்கோம். அந்த செல்லானை இணைச்சிருக்கேன். இப்படி பணம் செலுத்திய காரணத்துக்காக நான் நுகர்வோருக்கு செய்ய வேண்டிய சேவைகளை நீங்க சரிவர செய்யல, என்னென்ன சேவைகளை நீங்க செய்ய தவறு இருக்கீங்க அப்படிங்கிறத கட்டாயமாக அந்த நோட்டீஸ்ல நம்ம குறிப்பிடணும். அதுல முதலாவதாக சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்துறை அரசு கடிதம் எண் 3038/2020 நாள் 6/3/2020 வெளியிடப்பட்ட வழிகாட்டுதலின்படி அந்த ஒரு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்துறை ஒரு வழிகாட்டுதல் அனுப்புது. என்ன அனுப்புது அப்படின்னா, அந்த அரசு பணியாளராக இருக்கக்கூடிய பொது தகவல் அலுவலர் மற்றும் மேல்முறையீட்டு அலுவலர் ஆகிய நீங்கள் மனுதாரருக்கு கொடுக்கக்கூடிய தகவலை எப்படி நீங்க கொடுக்கணும், எப்படி அதுல நீங்க உங்க கையொப்பமிடணும், என்னென்ன உங்களுடைய கையொப்பத்துடன் சேர்ந்து எதெல்லாம் நீங்க சேர்த்து அதுல பதிவு செய்யணும் அப்படின்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம மேற்கோள் காட்டி, அதை சுற்றறிக்கையை மேற்கோள் காட்டி மனிதவள மேலாண்மை துறையோட தலைமை செயலக அரசு துறை செயலாளர் திருமதி மதுரை மீனாட்சி அவர்கள் ஒரு அனைத்து தலைமைச் செயலாளருக்கு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை 10/13/2024 அனுப்பியிருக்காங்க. அந்த 24 அனுப்பப்பட்ட அந்த சுற்றறிக்கையில 13 தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொது தகவல் அலுவலர் தனது பதவியை நீங்க மனுதாரருக்கு வழங்கக்கூடிய தகவலானது முழுமையாக இருக்கணும். அந்த தகவல்ல உங்களுடைய பொது தகவல் அலுவலரின் பெயர், பதவி, அலுவலக முகவரி மற்றும் அலுவலக தொலைபேசி எண், மின்னஞ்சல் மற்றும் மேல்முறையீட்டு அலுவலரின் விவரங்கள் அனைத்தும் அடங்கி இருக்கணும். இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் இதுக்காக ஒரு படிவம் வந்து பரிந்துரைக்கப்பட்டு அந்த வெப்சைட்ல வச்சிருக்கிறாங்க. அந்த வெப்சைட்ல உள்ள ஃபார்மட்டை நீங்க பின்பற்றி உரிய முறையில் தகவல் கொடுக்கணும். அப்படி தகவல் கொடுக்கல அப்படின்னா இது உண்மையிலேயே இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்திற்கு எதிராக நீங்க செயல்படுவதாக நாங்க கருதுறோம் சொல்லி அவங்களே அனுப்பியிருக்காங்க. அதைத்தான் நம்ம மேற்கோள் காட்டி என்ன சொல்றோம், இது மாதிரியான சொல்லப்பட்டிருக்கு, இதை நீங்க பின்பற்றாமல் எனக்கு ஒரு முழுமையற்ற தகவலை, உண்மைக்கு புறம்பான தகவலை, மழுப்பலான பதிலை நீங்க கொடுத்திருக்கீங்க. நுகர்வோராகிய நான் இதனால் மிகுந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த தகவலை சொல்லிட்டு கீழே என்ன சொல்றோம் அப்படின்னா, ஏற்கனவே அவரு 31/1/2025 கலாய்வு செஞ்சுட்டாரு. பணமும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 5/5/2025 அவர் பணம் செலுத்தியதுக்கு அப்புறம் அவருக்கு தகவலை கொடுக்காம காலம் தாழ்த்தி அவர் மேல்முறையீடு போனதுக்கு அப்புறம் தகவலை வழங்கப்பட்டிருக்கு. இந்த விஷயமே அவருக்கு தெரியாம கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களாக அவரு தொலைபேசி வாயிலாக அந்த டெப்டி பிடிஓவும் தொடர்பு கொண்டு நான் இது மாதிரி பணம் செலுத்திட்டு எனக்கு நீங்க தகவலே தரல அப்படின்னு சொல்லி பல முறை கேட்டிருக்காங்க. தாரம் சார், உங்களுக்கு தாரம், வெயிட் பண்ணுங்கன்னு அவங்க தொலைபேசியில பேசியிருக்கிறாங்க. இவரும் அலுவலகத்துக்கு பல முறை போயிருக்கிறாரு. அந்த போவதற்கான அவர் ஆதாரமும் அவர் வச்சிருக்கிறாரு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களாக அவர் அலக்களிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு இறுதியில அவரு மேல்முறையீடு போனதுக்கு அப்புறம் அவருக்கு தகவலை கொடுத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த நுகர்வோர் நீதிமன்ற சட்ட விதியை பின்பற்றி நம்ம
இந்த வழக்கு தொடுப்பதற்கு முன் ஒரு சட்ட அறிவிப்பு அனுப்புறோம். இந்த சட்ட அறிவிப்புல மேலும் என்னத்தை குறிப்பிடுறோம் அப்படின்னா, உண்மையிலேயே நான் கிட்டத்தட்ட 3 மாதங்களாக காத்திருந்தேன். பல 20 முறைக்கு மேல உங்க அலுவலகத்துக்கு வந்திருக்கேன். நீங்க ஏன் என்னன்னு கூட என்ன கண்டுக்கறல. உண்மையிலேயே எனக்கு கெட்ட எண்ணத்தோடு நீங்க தகவல் வழங்க மறுப்பதை நான் தெரிஞ்சுக்கிறாம ஒரு வெள்ளந்தியாக உங்க அலுவலகத்துக்கு மீண்டும் மீண்டும் வந்திருக்கேன். இதனால எனக்கு மன உளைச்சல், நேர விரயம், பண விரயம் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. இது உண்மையிலேயே தகவல் அறிவு உரிமை சட்டத்துக்கு எதிரானது. நுகர்வோராகிய எனக்கு நீங்க நுகர்வோருக்கான சேவையை செய்ய மறுத்து நீங்க நுகர்வோர் சட்ட விதியையே நீங்க மீறி இருக்கீங்க. உண்மையிலே இந்த தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 பிரிவு 22 ஆனது எல்லா சட்டங்களை விட மேலோங்கிய சட்டம் சொல்றாங்க. இது பல நபர்களின் ஒரு போராட்டத்திலும் உயிரிழப்பு ஏற்பட்டதுக்கு பின்பு இப்படி ஒரு சட்டம், உன்னதமான சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தை இந்த பொது தகவலோடும் மேல்முறையீட்டோடும் ஏனோதானவென்று ஒரு அலட்சிய போக்கோடு அவங்க கையாண்டிருக்காங்க. உண்மையிலே இதுல எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்கு. இத்தகைய செயலானது இந்திய அரசியலமைப்பு சாசனம் 1950 பிரிவு 14 மற்றும் 21க்கான அடிப்படை உரிமைக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க. ஒரு தகவலை கேட்பது என்னுடைய அடிப்படை உரிமை. ரெண்டாவது, நீங்க பணம் செலுத்த சொன்னீங்க, அந்த பணத்தை நான் செலுத்திட்டேன். ஆனா பணம் செலுத்துறதுக்கு அப்புறம் நான் நுகர்வோராக மாறுறேன். நுகர்வோருக்கு செய்ய வேண்டிய சேவையை நீங்க செய்யல. இத்தகைய செயலானது அடிப்படை உரிமைக்கு எதிரான செயல், இந்திய இறையாண்மைக்கு எதிரான செயல். மேலும் இது மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 படி இது நீங்க ஒரு மனித உரிமை மீறல்ல ஈடுபட்டிருக்கீங்க. இதனால் உங்கள் மீது நான் ஏன் வழக்கு தொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறோம். அப்ப உங்கள் மீது நான் வழக்கு தொடுக்கணும்னா எந்த சட்டப்பிரிவுல நான் வழக்கு தொடுக்கணும் அப்படின்னா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீத 2023 பிரிவு 218. அப்ப பிரிவு 218 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு அரசு ஊழியர் பொது ஊழியர் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு நபருக்கு எதிராக தன் கடமையை செய்ய தவறுவது, அப்படிப்பட்ட நபர்கள் மீது நாம் தனிப்பிராதாக ஒரு தனி வழக்காக பிரைவேட் கேஸாக நம்ம தாக்கல் செய்யலாம். அதைத்தான் நம்ம சொல்றோம். ஏன் நான் உங்கள் மீது பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீத 2023 பிரிவு 210 தனி வழக்கு தொடுக்க கூடாது. அதையும் தாண்டி நான் பணம் கட்டினதுனால நான் நுகர்வோராக மாறுறேன். அப்படி நுகர்வோராக நான் மாறும்போது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 பிரிவு 35 கீழ் உங்கள் மீது ஏன் நான் வழக்கு தொடுக்க கூடாதுன்னு அதுல ஒரு குறிப்பிட்டு கேட்டிருக்கோம். சரி, இந்த வழக்கு தொடுக்கும் போது நீங்க இந்த அடிப்படை உரிமையை செய்ய தவறியதற்காக நுகர்வோருக்கு செய்ய வேண்டிய சேவையை செய்யாமல் அலட்சிய போக்குவரத்தில் செயல்பட்ட இந்த பொது ஊழியராகிய நீங்க இந்த பொது தகவல் அலுவலர் உங்கள் மீது நான் ஏன் உங்கள் மீது தொடுக்கக்கூடிய தனிப்பிராதுல பாரதிய நியாய சங்கீதா, இந்திய தண்டனை சட்டம் என்று சொல்ற பாரதிய நியாய சங்கீதா 2023 பிரிவு 198 மற்றும் 199 படி தண்டனை பெற்று தரக்கூடாது. அப்ப 198 199 என்ன சொல்லுதுன்னு தெரியணும்னா, 198 199 என்பது ஒரு பொது ஊழியராகிய அரசு ஊழியர் வேண்டுமென்றே திட்டமிட்டு நீதிகளுக்கு உட்பட்ட அந்த நீதிமன்றங்கள் வழங்கக்கூடிய தீர்ப்பையும் சட்டத்தையும் மதிக்காமல் பொதுமக்களுக்கு எதிராக செயல்படுவது, அலட்சிய போக்கோடு செயல்படுவது, தனது சேவையை செய்ய மறுப்பது, இப்படிப்பட்ட குற்றத்திற்கு உங்கள் மீது தண்டனை ஓராண்டுக்கு கடுங்காவல் தண்டனை அல்லது அவதாரம் இல்லை இரண்டுமே விதிக்கக்கூடிய இந்த சட்டப்பிரிவுல வழக்கு பதிவு செய்வதற்கு நான் ஏன் முற்படக்கூடாது என்ற ஒரு கேள்வியை நம்ம இந்த சட்ட அறிவிப்புல நம்ம உள்ள கொண்டு வந்திருக்கோம். இதையும் தாண்டி நம்ம என்ன சொல்றோம், இந்த சட்ட அறிவிப்பு நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க இந்த சட்ட அறிவிப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ராஜம்மாள் அவங்க ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க, அடிப்படை உரிமை மறுக்கப்படுதுன்னு. அப்ப அந்த அடிப்படை உரிமை மறுக்கப்பட்ட ஒரு வழக்குல அந்த நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, யாராக இருந்தாலும் தனது அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் போது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்க நீதிமன்றத்தை நாடலாம். நீதிமன்றத்தை நாடுவதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. ஆகையால் நீங்க இந்த அடிப்படை உரிமைக்கு எதிரான நீங்க வழக்கு தொடுக்க நினைச்சீங்கன்னா கட்டாயமாக நீங்க நீதிமன்றத்தை நாடுங்க அப்படின்னு சொல்லி இந்த வழக்குல சொல்லப்பட்டிருக்கு. அந்த வழக்கையும் நம்ம மேற்கோள் காட்டி இத்தகைய வழக்குல அடிப்படை உரிமைக்கு எதிராக நீங்க மறுக்கப்படும் போது நீதிமன்றத்தை நாடலாம் சொல்லியிருக்கு. ஆகையால் நான் எனது அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டதற்காக நான் நீதிமன்றத்தை நாடுவதற்கு தயாராக இருக்கிறேன். மேலும் நீங்க இந்த மாதிரி தகவலை வழங்க மறுத்து நான் மேல்முறையீடு போய் என்கிட்ட பணம் வாங்கிக்கிட்ட நீங்க அப்பையும் கொடுக்காம நீங்க இந்த மாதிரி தாமதப்படுத்தினது தமிழ்நாடு அரசு குடிமைப்பணி விதிகள் 17 உட்பிரிவு 2 படியும் அரசு ஊழியர் நடத்தை விதிகள் 1975 பிரிவு 20 படியும் மிகப்பெரிய குற்றம். இதுக்கே உங்கள் மீது தண்டனை கொடுக்கணும்.
உங்களை கண்காணிக்கக்கூடிய அலுவலர்கள் இப்படி முறைகேடில் ஈடுபட்ட, இப்படி தவறுதலாக ஒரு மனுதாரருக்கு எதிராக நீங்க இப்படி ஒரு சதி செயலில் ஈடுபட்டு தகவலை மறைக்க நீங்க முயற்சி செய்த உங்கள் மீது இந்த அரசு குடிமைப்பணி விதி 17B உங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். அதையும் தாண்டி அந்த நடத்தை விதிகள், அரசு நடத்தை விதிகள் இருக்கு பத்தியா, பணியாளர் நடத்தை விதி, இந்த நடத்தை விதியின் மீது உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இது மிகப்பெரிய ஒரு குற்றம் அப்படின்னு நம்ம அதுல மேற்கோள் காட்டியிருக்கோம். அதையும் தாண்டி இப்படி நான் அனுப்பக்கூடிய சட்ட அறிவிப்பை நீங்க இந்த சட்ட அறிவிப்பு கிடைத்த 15 நாட்களுக்குள்ள எனக்கு தகுந்த விளக்கத்தை கொடுக்கணும். விளக்கத்தை கொடுக்காத பட்சத்தில் உங்கள் மீது கட்டாயமாக நான் வழக்கு தொடுப்பேன். இந்த சட்ட அறிவிப்பானது பாரத சாட்சி அதிநியம் 2023 பிரிவு 109 படி நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இதுக்கு நீங்க உரிய காலத்துல பிரிவு 69 படி எனக்கு தகவல் கொடுக்கல அப்படின்னா, இந்த 15 நாட்கள் கொடுக்கல அப்படின்னா, நீங்க மறைமுகமாக என்னுடைய நான் சொன்ன அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நீங்க ஒப்புக்கொண்டதாக நான் கருதிட்டு உங்கள் மீது கட்டாயமாக நான் வழக்கு தொடுப்பேன். வழக்கு தொடுக்கும் போது இந்த எவிடன்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த சட்ட அறிவிப்பை இதவே ஒரு ஆதாரமாக நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நான் குற்றச்சாட்டு வச்சேங்க, இவங்க எனக்கு பதில் கொடுக்கல, ஆகையால் இந்த குற்றச்சாட்டை அவங்க மறைமுகமாக ஒப்புக்கொண்டதாக நான் கருதுறேன்னு சொல்லி நான் உங்கள் மீது வழக்கு தொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். உண்மையிலே இது நம்ம புது முயற்சியாக எடுத்துட்டு போறோம். இது சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உண்மையிலேயே இந்த தகவல் வழங்காம பணத்தை பெற்றுக்கொண்டு காலதாமதப்படுத்தும் அனைத்து பொது தகவல் மற்றும் மேல்முறையீட்டாளர்கள் மீது நம்ம நுகர்வோர் நீதிமன்றத்துல ஃபைட் பண்ணலாம். நம்ம பதிவு பண்ணி பார்ப்போம், நம்ம இந்த வழக்கு எப்படி நம்ம போகுது அப்படிங்கிறத வச்சுட்டு அடுத்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். இந்த வழக்கு சம்பந்தமா அடுத்தடுத்து நம்ம அப்டேட் நம்மளுடைய சேனல்ல கொடுத்துட்டே இருப்போம். பின்தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. மீண்டும் இது போல ஒரு சட்டம் சார்ந்த காணொலியை சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.